ஹாய் 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 வந்தாச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு பிளான்லாம் போட்டு நேற்று காலைல ஆரம்பித்த பிளானு இன்னைக்கு காலைல ஆரம்பித்த பிளானு நாளைக்கு ஃப்ளைட்டு புக் பண்ணியாச்சு. ஸோ பேரினில் இந்த வார பிரச்சனைனால ஏர்போர்ட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த டைம்லேயுமே நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்கை டைவிங் அட்வென்ச்சர் ஆரம்பிச்சிருக்கிறேன். எப்படி போகும்போது தெரியல, பட் நல்லா போச்சுன்னா ஓகே, இல்லைனா பார்த்துக்கலாம். ஸோ அப்போ விட்ட பழைய கெட்டப் அதே கெட்டப்பில் வந்திருக்கிறேன் கண்டினியூஷனுக்காக. இல்லைனா வீடியோ மறந்துடுவானுங்க எல்லாம். ஸோ என்னென்னா, மேனேஜர்கிட்ட பர்மிஷன் முதல்ல வாங்கிட்டேன். ஈத் ஹாலிடேஸ் 7 days லீவில் நான் போய் ஸ்கை டைவிங் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு பேரின் ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா பேக் டு பேரின் ஆஃபீஸ், இல்லைனா இந்தியா போய்ட்டு நான் ரிமோட்டாக வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டேன். ஓகேன்ட்டார். ஸ்வேதாவை மீட் பண்ணணும், ஸ்கை டைவிங் ஆரம்பிக்கணும், பி லைசன்ஸ் கண்டினியூ பண்ணணும். டோட்டல் 50 ஜம்ப்ஸ் ஆகணும். ஸோ 25 பண்ணியிருக்கிறேன், இன்னும் 25. பி லைசன்ஸ்க்கு வந்து 25 ஜம்ப், குரூப் ஜம்ப், கோச் ஜம்ப், தென் கேனப்பி கோர்ஸ் ஒன்று பண்ணணும். ஸோ இது பண்ணலாம், பார்க்கலாம். 2 weeks தாய்லாண்டில் இருக்க போகிறது கன்ஃபார்மு. ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ணி கண்டினியூ பண்ண வேண்டியது தான். ஸோ இன்னும் ஒரு 2 hours கிளம்பிடணும். இங்கேருந்து சவுதி கிளம்பணும். கல்ஃப் ஃபேர் புக் பண்ணியிருக்கிறேன். ஸோ ட்ரிபிள் த ஃபேர் ஆகிடுச்சு. இந்த சுச்சுவேஷனில் எல்லாருமே காசு எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. க்ளோஸ் டு 300 BD இங்கேருந்து பேங்காக் போகிறதுக்கு. ஸோ வீசாவும் வாங்கியாச்சு, நம்ம சவுதி வீசா லேண்ட் வழியாக க்ராஸ் ஆகிறதுக்கு. கல்ஃப் ஏர் ஃப்ளைட்டே வந்து பஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ ஏசி போட்டு ரொம்ப ஸ்வெட் ஆகுது, ரொம்ப அறக்க பறக்க ஓடுற மாதிரி இருக்குது. இப்போ தான் கரன்சி கன்வர்ஷன் பண்ணிட்டு வந்தேன். ஸோ ஒரு 1 lakh பாட் வாங்கியிருக்கிறேன். க்ளோஸ் டு 1220 ஆகிடுச்சு, 1220 BD. ஸோ பார்த்துக்கலாம். சப்போஸ் பே பண்ண முடியலன்னா USD அக்செப்ட் பண்ணுறாங்களான்னு கேட்டேன். அக்செப்ட் பண்ணுறாங்க, பட் 2.5% எக்ஸ்ட்ரா கமிஷன் சார்ஜ் போகும். பட் அப்படி இல்லைனா அப்பா அம்மா தம்பி வரத்தா இருந்தால் அவங்கள இந்தியாவிலேருந்து கரன்சி பண்ண சொல்லலாம், இல்லைனா எக்ஸ்ட்ரா ஐட்டம் கொடுத்துடலாம். ஸோ தட்ஸ் இட். இன்னும் ஒரு 30 minutes இங்கேருந்து கிளம்பிட்டு மார்னிங் 10 o'clock சவுதி டு பேங்காக் ஃப்ளைட். ஒரு 7.5 hours ட்ராவல் ஃப்ளைட்டில்.